வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஸ்டேட் பஸ் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜிலேஷ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு பஸ் ஜேர்னில நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல விஜிலேஷ் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு நபர் மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல விஜிலேஷ வந்து ஒரு கைதியா காட்டுவாங்க. அவரை சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ரெண்டு போலீஸ்காரங்க வந்து இவரை ஒரு பஸ்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த பஸ்ல நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க. அந்த பஸ்ல ஒரு லேடி கண்டக்டர் இருப்பாங்க. அந்த ஒருத்தரோட லைஃப்லயும் நடந்த சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சீக்வன்ஸா காட்டுவாங்க. அண்ட் மெயின் பிளாட்டா விஜிலேஷ் என்ன தப்பு பண்ணிருப்பாரு, அண்ட் விஜிலேஷ பழிவாங்க துடிக்கக்கூடிய அந்த நபர் யாரு, அவர் அந்த பஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு ஜேர்னில நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இந்த தீம் அமைச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதா நிறைய கதைகள் அப்படின்றதுமே நீட்டா பில்ட் பண்ணிருப்பாங்க. ஆல்சோ ஹீரோ பண்ணக்கூடிய கிரைம், அதுக்கான ரீசனிங் அண்ட் அந்த பழிவாங்க நினைக்கக்கூடிய ஆள், இதெல்லாம் யாருங்கிறத டுவர்ட்ஸ் தான் ரிவீல் பண்ணிருப்பாங்க. சோ அது வரைக்குமே ஒரு சின்ன டென்ஷன் அப்படின்றதெல்லாம் பில்ட் ஆயிருக்கும். நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே இந்த கதையில ரொம்பவே நீட்டா இருக்கும். அண்ட் டியூரேஷன் வைஸ்மே 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்ச ஒரு படம் தான். ஆனா மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த படத்தோட பட்ஜெட் கன்ஸ்டன்டா என்னன்னு தெரியல. சொல்ல வந்த விஷயங்கள் எதையுமே முழுசா சொல்லல அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் டீடைலிங் அப்படின்றதெல்லாம் சுத்தமா இல்லவே இல்லை. சொல்ல போனா இந்த கதையில வந்து சின்ன சின்னதா நிறைய பிளாட்ஸ் காட்டுவாங்க. அந்த பிளாட்ஸ் எதுக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான முடிவு அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஏன் நம்ம மெயின் பிளாட் இருக்குல்ல, அதுக்கான அந்த ரீசனிங்கும் சரி, முடிச்ச விதமும் சரி, அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா முடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. பார்க்கணும் அப்படின்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான மூவி தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல. பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.